தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார்? தொடர்ந்து விவாதிப்போம் தமிழக அரசியல் களத்தை பற்றி. சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நியூஸ் போக்கஸ் தமிழுடன். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பாகிட்டு இருக்கு. திமுக அணியும் சரி, அதிமுக அணியும் சரி பரபரப்பாகிட்டு இருக்காங்க. குறிப்பா திமுக அணியிலேருந்து நீண்ட காலமாக காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி பிரச்சனை, அப்புறம் இடையில இடதுசாரிகள் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி, அப்புறம் விசிகா டிஎம்கே பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் என்டிஏ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்டாகவே இருந்ததை நம்ம கவனிச்சோம். என்னடா டிஎம்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, என்டிஏ சைலண்டாக இருக்காங்களா, அதாவது அதிமுக அணி சைலண்டாக இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். லேட்டாக தான் ஆரம்பிச்சாங்க, பட் டக்குன்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியதாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்லியாகும். என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு 27 சீட்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி முடிச்சிட்டாரு. அதாவது காங்கிரஸை விட ஒரு சீட் கம்மி. காங்கிரஸ் திமுக அணியில தேசிய கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக அணியில 28 வாங்கியிருந்தாங்க, போராடி வாங்கினதை பார்த்தோம். இங்க பிஜேபி 27 சீட் வாங்கியிருக்காங்க. பட் அதோட ஒன்று குறைச்சல். ஆனா கடந்த காலத்துல 2021 சட்டமன்ற தேர்தலில் 21 ஒதுக்கப்பட்டுச்சு அந்த கூட்டணிக்குள்ள. அதிமுக பாஜக ஒதுக்குனது அன்னைக்கு 20ன்ற நம்பர் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 7 சீட்ஸ் கூடுதலாக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டைமென்ஷன். இது கூட பாமகோட டைமென்ஷன். பாமகக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, போன முறை 20 பாமக 21 நினைக்கிறேன். அது அப்படியே குறைஞ்சிருக்கு, லைட்டாக குறைஞ்சு 18 வந்திருக்கு. பட் பாமக பிளவாக பிளக்கப்பட்டிருக்கு. ராமதாஸ் தரப்பு தனியாக போனாலும் இந்த பக்கம் அன்புமணி தரப்பு தான் ஒரு முழு பாமக அங்கீகரிச்சு 18 சீட்ஸுங்கிறதே அது ஒரு பெரிய நம்பர் நம்ம பார்க்குறோம். பிளவு போட்ட பாமகக்கு 18ங்கிறது பெருசு நான் பார்க்குறேன். அது ஒரு விஷயம். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக கட்சிக்கு ஒரு 11 சீட் ஒதுக்கியிருக்காங்க. 9 வருஷத்துக்கு அப்புறம் டிடிவி தினகரன் மீண்டும் ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வராரு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் பார்க்குறோம். டக்குன்னு ஒரு என்டிஏ சீக்கிரமே ஒரு ஷேப்புக்கு வந்த மாதிரி பார்த்தோம். இப்போ திமுக அணியில் காங்கிரஸ் ஒரு 3 மாசமா இழுவரி போட்டுருச்சு. கூட்டணி உடச்சிட்டு காங்கிரஸ் வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டிருந்துச்சு. அவ்வளவு தூரம் போகாம இங்க ரொம்ப அழகா முடிச்சிட்டாங்க. என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இங்க எடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே போய் டெல்லியில் எடுக்கிறாங்க. டெல்லியில போய் பாக்குறாங்க. முழுக்க இந்த பாஜக தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்கன்னு இருக்காங்க. ஆனா காட்சிகள் ஃபுல்லா அப்படிதான் இருந்துச்சு. பாஜக தான் அப்பர் ஹேண்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பாஜக எதிர்பார்த்த மாதிரி 40 30 அவ்வளவு கூட இல்லை. 27 சீட்ஸ் அப்படிங்கிறது உண்மையில ரொம்ப ஆச்சரியமா பாக்குறோம். ஏன் அப்படின்னா, மக்களவை தேர்தலில் அதிமுகவில் பிரிஞ்சு போனாங்க. பாஜக பிரிஞ்சு போயிட்டு சின்ன சின்ன கட்சிகளை வச்சு எலெக்ஷன் சந்திச்சாங்க. அண்ணாமலை தலைமையில் எலெக்ஷன் சந்திச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, 18% எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு. அதிமுக 20% 21% சம்திங், உங்களோட எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 to 3% தான் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி இருந்த பாஜகவை இன்னைக்கு ஜஸ்ட் 27 சீட்ஸ்ல முடிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னும் எடப்பாடி பழனிசாமியே அதில் நம்ம ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த பக்கம் திமுக அணியில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, சென்ட்ரல் ஆட்சியில் இல்லை, 10 வருஷமா அவங்க ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு திமுகவுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க. பழைய அந்த மென்டாலிட்டியில் இருந்துகிட்டு, அதாவது சென்ட்ரல் ஆட்சியில் இருந்தால் 2021 அன்னைக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வேற வழியில் கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம். பட் இந்த அணியில் இருக்கக்கூடிய அதிமுக அணியில் இருக்கக்கூடிய பாஜகங்கிறது சென்ட்ரல் ஆட்சியில் இருக்காங்க. அதுவும் மோடி போன்ற ஒரு மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் இருக்காங்க. அப்படிலாம் வச்சுக்கிட்டு அமித்ஷா போன்ற ஒரு பிரபலமான தலைவர்லாம் வச்சுக்கிட்டு அவங்களை 27க்குள்ள முடிச்சது அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஆச்சரியமா நான் பாக்குறேன். என்னதான் என்டிஏ கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு முடிக்கப்பட்டிருந்தாலும் நமக்குள்ள கேள்வி என்ன அப்படின்னா, தொகுதி பங்கீடு இது ராயப்பேட்டையில் நடந்ததா இல்ல டெல்லியில நடந்ததா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. ஏன்னா 3 முறைக்கு மேல டெல்லி போனாரு, அமித்ஷா சந்திச்சாங்க. அங்க கூட்டணிக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது மட்டும் செய்தி கசிவிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு கிளவரான எடப்பாடி பண்ணுவார்னு சொல்லி முன்னாடியே பேசப்படுது. என்னதான் அமித்ஷா சொல் பேச்சை எடப்பாடி அவர் கேட்டிருந்தாலும் அவர் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல பிஜேபி இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல நீங்க நின்னீங்கன்னா சீட்டு கிடைக்காது, ஜெயிக்க முடியாது எதார்த்தம். அப்ப குறைந்தபட்சம் 160 வரைக்கும் அதிமுக நிக்குங்கிறதா முன்னாடியும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு அந்த மூவ் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாமே அதிமுக சின்னத்துல போட்டி போட போறாங்களா இல்ல தாமரை சின்னத்துல போட்டி போட போறாங்களான்னு தெரியல. ஏன்னா அமித்ஷா விஷயத்தை வலியுறுத்தினாவும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே தாமரை சின்னத்துல போட்டி போடணும்னு சொல்லியும், அது மூலியமா தன்னுடைய தாமரை சின்னத்தோட செல்வாக்கை அதிகப்படுத்திக்கணும், அது மூலியமா பிஜே வளர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு மூவ் பண்ணாங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா நீங்க சொல்றது இப்போ ஆல்மோஸ்ட் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஐஜேகே கட்சி, பாரிவேந்தர் தலைமையிலான அந்த ஐஜேகே கட்சி அவங்க கட்டாயமா தாமரை சின்னத்துல போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணசாமி இன்னும் முடிவு எடுக்காம இருக்காங்க. மேபி அவங்களாம் வந்தாலும் சரி, ஏசி சண்முகம் இருக்காரு புதிய நீதி கட்சி, இப்போ அவங்களாம் வந்தாலும் சரி அவங்கள தாமரை சின்னத்துல போட்டிடுற மாதிரியான விஷயங்களா இருக்க போகுது. ஸோ அது அடிப்படையில் பாஜக வாக்கு வங்கி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது.
இன்னைக்கு என்னன்னா இந்த பாமகக்கு 18 சீட்ஸ் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, பாமக சார்ந்த வழக்கு அந்த மாம்பழம் சின்னம் இந்த கட்சியுடைய அங்கீகாரம் தொடர்பான வழக்கு வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சிஜே திரு சூரியகாந்த் அமர்வுக்கு வந்துச்சு. ரொம்ப அழகாக வந்து அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு, அன்புமணி ராமதாஸ் சண்டை போட்டு மாம்பழத்தை ஜூஸ் ஆக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு 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 நகைச்சுவையாக சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதாவது கட்சி சின்னம் கட்சி வந்து அப்படி ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இங்கே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் கூட கேஸ் ஹியரிங் வந்துச்சு இந்த விவகாரம். அதே மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வருது. எல்லாம் வந்து அந்த கட்சி வந்து பிளவுபற்றக்கூடாது, ஒற்றுமை இருங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அது ஏன் வந்து அடிப்படையாக ஒரு கட்சி அதில் என்ன பிரச்சனை அதை பத்தி பேசாம அந்த கட்சி ஒன்றிணைன்ற அட்வைஸ் வந்து நீதிபதிகள் கொடுக்குறது அப்படிங்கிறதே வந்து அது அவங்களுடைய இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கருத்துக்கள் சொல்ல தோணுது. அப்படிதான் அதை நான் பார்க்குறேன். அது என்னவோ அதை டீல் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக வந்து சிஜே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதாவது அன்புமணி தரப்புக்கு சின்னத்தை கொடுத்தது வந்து ஃப்ரெண்ட்லியான மூவ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ராமதாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது கட்சியில் ஒரு டிஸ்பியூட் எழுது அப்படின்னா உடனடியாக வந்து என்னன்னா நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணணும், சின்னத்தை ஹோல்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு மட்டுமே என்ஷூர் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மட்டுமே வந்து அங்கீகாரம் கொடுத்துடக்கூடாது. அங்கே அந்த தப்பு இங்கே பண்ணிட்டாங்க. மேபி அப்படி ஒரு டிஸ்பியூட் எழுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷன், அதாவது குலுக்கல் முறை வச்சு யார் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய அதிகபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு அன்புமணி தரப்புக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராமதாஸ் தரப்பு சொன்னாங்க. எஸ், கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ 3 நாளில் இந்த விஷயத்தை முடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து இது பண்ணிட்டு சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சிஜே அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ நம்ம இங்கே என்ன ஒரு விஷயம் பார்க்கணும்னா, என்டிஏல பாமக 18 சீட்ஸ் வாங்கியிருக்கு, அதே மாதிரி வந்து டிடிடி 11 சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் எதிரணியில் 5வது முனை போட்டியை உருவாக்கக்கூடிய சசிகலா ராமதாஸ் தரப்பு என்ன பண்ண போறாங்க, டிடி தினகரனோட அந்த 11 தொகுதியில் தான் வந்து இவங்க ஒர்க் பண்ண போறாங்க, சசிகலா ஒர்க் பண்ண போறாங்க. அது எப்படி ஆப்போசிட் ஒர்க் பண்ண போறாங்கன்னா, கூடுதல் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ வந்து அந்த 11 சீட்ஸ்ல டிடி தினோட வின்னபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதே மாதிரி அன்புமணி வாங்கி இருக்கிற இந்த 18 சீட்ஸ் எதிர்த்துல அங்கதான் ஆள் போட்டு ராமதாஸ் சாரும் வேலை பார்க்க போறாரு. அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, இந்த விஷயம் வந்து எப்படி வந்து வெற்றி நோக்கி நகர போது, என்னென்ன ஃபைட் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு நாட்கள் நம்ம அதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதை தான் பார்க்க போறோம். 2021 எடப்பாடிக்கு எதிராக வந்து டிடி தினகரன் களம் இறங்கி எடப்பாடி தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதா வேலை செஞ்சார். அப்ப இன்னைக்கு வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, சசிகலா களம் இறங்கி நீ டிடி தினகரன் தோக்கடிக்க வேலை செய்யறாங்க, இந்த பக்கம் அன்புமணியை தோக்கடிக்க அவங்க அப்பாவே ராமதாஸை இறங்கி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா திமுகவுடைய வாக்கு வங்கியை பாதிக்கத்தை தாண்டி சசிகலா ராமதாஸோட கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவுடைய தென் மாவட்டம் இருக்கக்கூடிய ஓட்டை வந்து பெருமளவு வந்து பாதிக்கும். பிள்ளைக்கு எதிராக அப்பாவை இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு களத்தை இன்னும் சூடாக்கி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். உண்மையாக அது வரும் நாட்கள் அது எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டைமென்ஷன்ஸை. இப்போ அதே மாதிரி இங்கே டிஎம்கே அலையன்ஸ் எடுத்து பேசினா வந்து டிஎம்கேல ஓகே காங்கிரஸ் முடிஞ்சிருச்சு, பிறகு இந்திய முஸ்லீம் லீக் கட்சி வச்சு முடிஞ்சிருச்சு, அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் முடிஞ்சிருச்சு. பிரதானமான இருக்கக்கூடிய அடுத்த கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரீசெண்டாக வந்து நடந்த எலெக்ஷன் மூலமாக கட்சிக்கான அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. எஸ், வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வந்திருக்காங்க. பட் அந்த கட்சிக்கான நம்பர்ஸ் கிடைக்கிறது, கடந்த காலத்தில் கிடைச்ச நம்பர்ஸே என்ஷூர் பண்ணுறதுல பெரிய டஃப் இருக்கு. அவங்க வந்து ஒரு 8 சீட்ஸ் 10 சீட்ஸ் வரையும் டபுள் டிஜிட்ல கேட்டாங்க. பட் அது வந்து மிகப்பெரிய இழுபறியா போயிட்டு இருக்கு. இப்போ வரையும் கூட பார்த்தீங்கன்னா அதில் என்னன்னா அந்த உள்ள அவங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து வெளியில வந்துருச்சு. காங்கிரஸ் விஷயத்தில் எப்படி போயிட்டு இருந்துச்சோ அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் ரூமுக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் எல்லாமே பொது வெளிக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி இதுவும் வந்துருச்சு. பிரச்சனை போகுது என்னன்னா, ஸ்டாலினை டைரெக்டாக வந்து திருமாவளவன் சந்திச்சு பேசியிருக்காரு. பேசியும் கூட ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிஎம் நம்ம திரு பே சண்முகம் அவர்கள் அவரும் கூட பல விஷயத்தை வெளிப்படையாக சொல்லிட்டாரு. எங்களுக்கு 6 கேட்குறோம், அதாவது பழசு கொடுத்ததாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறோம். பட் அதுக்கும் வாய்ப்பு இல்லை, 5 தான் நாங்கள் ரவுண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பல கட்டமாக மாவட்ட செயலாளர் கூட்டம் கட்சியோட இன்டர்னல் கூட்டத்தெல்லாம் பேசி அந்த 5ங்கிறத அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸுக்கு இவங்களுக்குமான வித்தியாசம் என்னன்னா, காங்கிரஸ் நீங்க மாட்டோம்னா நாங்க கூட்டணி உடச்சு வெளியே போவோம்னு சொன்னாங்க. பட் இங்க அப்படி இல்லை, நாங்க கூட்டணியில தான் இருப்போம், வெளியே போக மாட்டோம், நாங்க வந்து பாஜக வெற்றிக்கு வந்து நம்ம வாய்ப்பு வழங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கொள்கை ரீதியாக அவங்க பார்ட்னர்ஸ் கிளியரா இருக்காங்க. பட் வந்து என்ன, எங்களோட அரசியல் எதிர்காலம் பாதிக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா வந்து திமுக புதுசா உள்ள வர கட்சிகளை வந்து கையாளுற விதத்தை தாண்டி பல ஆண்டுகளா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ரொம்ப அவசியம் விஷயம். ஏன்னா கொள்கை ரீதியாக சொல்றீங்க, இன்னைக்கு கொள்கையில அடிப்படையா இருக்கிறது விசிகாவும் சிபிஎம் தான். ஏன்னா பல போராட்டங்கள்ல திமுக மீது வர விமர்சனங்களை யார் ஏத்துக்கிறா அப்படின்னா விசிகா ஏத்துக்கிறாங்க, இப்போ சிபிஎம் ஏத்துக்கிறாங்க. அப்ப புதுசா வந்த கட்சிகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறத தாண்டி இவங்களுக்கு தான் குறிப்பா முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஆனா இவங்களை இப்படி டீல் பண்றது அப்படிங்கிறது வருங்காலத்துல வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னும் 3 கட்ட பேச்சுவார்த்தை முதல் முடிஞ்சு நம்ம எதிர்பார்த்தோம், 2ஆம் கட்டம் போகுது, 3ஆம் கட்டம் போகுது. சிபிஎம்குள்ளே 3 கட்ட கட்சிக்குள்ளே மீட்டிங் போட்டாங்க. ஆனா 5ங்கிறது அவங்க ஏத்துக்க முடியாது. ஏன்னா போன வாட்டி 6 போட்டிட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் 170 போட்டிட்டு ஒரு 10 சீட்டை குறைக்கிறதோ 0.5 சீட் குறைக்கிறதோ பெரிய வந்து நம்பர் லாஸ் கிடையாது.
ஆனா இங்க போட்டியிட்டதே 6ங்கும் போது இதை வந்து ஒரு நம்பர் லாஸ் பண்ணோம் அப்படின்னா கட்சியோடைய பெரும் இழப்பு தான் வந்து பார்ப்பாங்க. இன்னொன்று கட்சியோட வளர்ச்சியில இருந்தா அவருக்கு ஒரு கட்சி முடிவு பண்ணும். அப்ப அந்த வளர்ச்சியை கணக்கில் எடுத்துக்காம புது கட்சிகளை சொல்லி நீங்க குறைக்கிறது அப்படிங்கிறது உங்க கூட்டணி கொள்கைக்குள்ள இன்னும் வந்து ஒரு சிறுப்புல உண்டாக்குற சூழல் தான் உருவாகி இருக்குன்னு பாக்குறேன். எஸ், அந்த ஆக்சுவலி என்னன்னா டிஎம்கே என்ன ஒரு விஷயத்துல வந்து ரிலாக்ஸா இருக்காங்க அப்படின்னா, இவங்க எவ்வளவுதான் பேசினாலும் கூட்டணி உடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து டிஎம்கே ரிலாக்ஸா இருக்காங்க. பட் காங்கிரஸ் விஷயத்துல டிஎம்கே இருந்த அந்த பிரஷர், ஒரு தர்ம சங்கடம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இல்ல. பட் இதை கொஞ்சம் ஃப்ரீயா தான் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஆனா இது கூடவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பார்ட்னர்ஸ்ல இருந்து, இந்த திமுக அலைன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்தது யாருன்னா வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் வந்து அவர் வந்து வெளியே வந்துட்டாரு. அவர் வெளியே வந்து அவர் வைக்கிற விஷயங்கள் ரொம்ப கிளியரா அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு நான் பாக்குறேன். அது என்ன அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப அழகா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சி வந்து ஸ்டாலின் நடத்தல, சில ஆட்சியாளர்கள் நடத்துறாங்க. இந்த ஆட்சியாளர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் என்ன வந்து வெளியேற்றுறாங்க. என்ன வந்து என்னோட அரசியல் எதிராளர் இருக்கக்கூடாது, தமிழக வாழ்முறை கட்சியினுடைய வீழ்ச்சியை நோக்கி அவங்க திட்டமிடுறாங்க. அதை டிஎம்கே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. ஒன்று. அதே மாதிரி என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாரு என்னன்னா, இந்த 5 ஆண்டுகளாக அமைச்சர்கள், பல்வேறு துறையை சார்ந்த அமைச்சர்கள், அந்த அமைச்சரினுடைய அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி செஞ்ச சில தவறான நடவடிக்கைகள், அவங்களுடைய அதிகாரத்தை மீறி செஞ்ச துஷ்பிரமான விஷயங்கள், அதை பற்றின ஆவணங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப த்ரெட்டனிங், ரொம்ப முக்கியமான விஷயம். இது கவனிக்கணும். நேற்றைய வரையும் கூட்டணி பார்ட்னராக இருந்தவர் திரு வேல்முருகன் அவர்கள், அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் வெளியில் வரதுக்கான காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டு உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயத்தை ஒரு 10 கோரிக்கைகள் வச்சிருக்கேன், இந்த மாதிரி கோரிக்கைகளை முன் வச்சேன், அதை வந்து இவங்க பரிசீலனை பண்ணல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அட் த சேம் டைம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து எங்களுக்கு நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் கேட்டேன், வந்து ஆல்ரெடி ஒரு சீட் தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி 3 கேட்டேன், கிடைக்கல அப்படின்றாரு. நம்பர் கிடைக்கலங்கிறதுக்காக விட்டு வெளில வராரா, இல்லை அந்த 10 கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறத வெளில வராரா அப்படிங்கிற கிளாரிட்டி இங்கே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருபோது நான் என்டிஏக்கு போக மாட்டேன், பாஜக எதிர்ப்புங்கிறதுல அவரும் உறுதியாக இருக்கிற மாதிரியான தோற்றத்தை காட்டுறாரு. பட் வந்து என்னன்னா, இந்த கோரிக்கை பரிசீலனை பண்ற மாதிரியான யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட அலைன்ஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு. மேபி சசிகலா அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. அதை பார்த்து மேபி அவர் அந்த அணியில் போய் சேராரு அப்படிங்கிறது தெரியல, அல்லது தனிப்பட்ட முறையில் ஆவாதம் வாசிப்பார் அப்படின்னு மாதிரி தானே வந்து அவரால் முடிஞ்ச இடத்துல வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் இருக்குன்னா, கடலூர் மாவட்டம், பிறகு வந்து அந்த நெய்வேலி பகுதியில், அதே மாதிரி வந்து அரியலூர் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன மாவட்டங்கள், இந்த பகுதியில் வந்து அவரோட நாமினேஷன் இருக்குது, அவருக்கான வாக்கு வங்கி இருக்குது. ஸோ மேபி அங்கே மட்டும் வட மாவட்டங்களில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதியில் மட்டும் தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் ஒர்க் செய்வார் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். பட் வரும் நாட்களில் அவரோட பாலிடிக்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக தாவாக்கா வேல்முருகன் வந்து திமுக ரொம்ப ரொம்ப இலக்காரமாக கையாண்டுட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இதை ஒட்டி கூட திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன்ட்ட கேட்கும்போது அது தெரிலன்ற ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி, பல தேர்தல் கூட வந்து உறுதி நின்ற அவர்கள் வெளியே போற சொல்றது அப்படிங்கிறது தெரிலங்கிறது அப்படிங்கிறதும், அப்புறம் வந்து இவர் துரைமுருகன் அவர்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியே போறவங்க வந்து விமர்சனம் வந்து நல்லாச்சுன்னு சொல்லுவாங்க, விமர்சனம் வைப்பாங்க சொல்லி ரொம்ப ரொம்ப எள்ளி நகையாடுற மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து முன் வைக்கிறாங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, ஈவி.கே. சீலவன் அவர்கள் சொன்னார், அப்போ வந்து வேல்முருகன் வந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிடல், அவர் விஷயம் சொல்லப்பட்டுச்சு, பட் கிளியர் கட்டான செய்தி வரல. ஸோ அதனால் அவர் அப்படி சொன்னார்னு பார்க்கலாம். ஆனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் சொல்கிறது வந்து என்னென்னா, அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. காரணம் என்னென்னா, அவர் வந்து நீங்கள் கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை மட்டும் நீங்கள் நிறைவேற்றலை, அதுக்காக மட்டும் நான் வெளியே போகல, ஆனால் கூடுதலாக இந்த 5 விஷயத்தில் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் செஞ்ச அந்த ஊழல் விஷயம், அவங்க மீதான அந்த தவறுகள் சார்ந்த விஷயம் எல்லாமே என்கிட்ட ஆவணமாக இருக்குங்கிறார். அதாவது உங்களுக்கு எதிராக களமாடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மெசேஜ். மேபி சப்போஸ் அவர் அதிமுக அணியில் போய் சேர்ந்தார் அப்படின்னா அது அப்சல்யூட்லி உங்களுக்கு எதிரான ஒரு அரசியல். ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட விஷயங்கள் நீங்கள் 5 விஷயத்தில் நேர்மையான ஆட்சி செய்யலன்ற ஒரு கிரிட்டிசைஸை வந்து அவர் முன்வைக்கிறாரு. அதை இவங்க பரிசீலனை பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து போகிற எல்லாருமே வந்து இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் சொல்ல ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் ரொம்ப சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. அதோட ஆழப்பொருளை உணர்ந்து அவங்க அதை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ தமிழ்நாடு கூடவே வந்து பாண்டிச்சேரி எலெக்ஷன் நடக்கிறத பார்க்க ஒரு சூழல் இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு பாண்டிச்சேரியில் டிவிகேவுடைய வேட்பாளர் எல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள்ல பெரும்பான்மை யார் இருக்காங்கன்னா, பிஜேபியில முன்னாடி தலைவராக இருந்தவங்க, முன்னாடி எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு டிவிகேவுடைய கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. நம்ம வழக்கமா தாவேக்கா மீது வைக்க விமர்சனம் என்ன அப்படின்னா, பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறதா. இன்னைக்கு புதுச்சேரியில் அவங்க வெளியிட்ட அந்த 30 கேண்டிடேட் அப்படிங்கிறது பிஜேபி நபர்களா இருக்கிறது அப்படிங்கிறது, ஒருவேளை பிஜேபி தான் புதுச்சேரியில் வந்து டிவிகேவா இருக்காங்கிற கேள்வி நமக்குள்ள எல்லாமே இல்லை. சார், நம்ம அப்படி டக்குன்னு அவர் வந்து முத்திர குத்த வேணாம் நான் பார்க்குறேன். அடிப்படையில் வந்து எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பல ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்ஸ் எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அசாம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவரே வந்து அப்படியே பிஜேபிக்கு போகிறார். இந்த மாதிரி வந்து இங்கேருந்து அங்கேருந்து இங்கே மாறுறது அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். பட் வந்து அந்த புதுச்சேரியிலேருந்து பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது டிவிக்கு இப்போ இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அவங்களுக்கான ப்ராப்பர் சீட்ஸ் கிடைக்காம இருக்கிற சிக்கல் இருக்கலாம். அதே மாதிரி ஏடிஎம்கேனுடைய 2 கேண்டிடேட்ஸ் கூட சீட்டு, 3 கேண்டிடேட்ஸ் மேபி 4 கேண்டிடேட்ஸ் நினைக்கிறேன் சீட்ஸ் கொடுத்துருக்காரு, விஜய் கொடுத்துருக்காரு. மேபி அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கலாம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களெலாம் விட்டுருங்களேன், அங்கே எப்படி இந்த விஷயம் போச்சு அப்படின்னா,
2 அணி, என்டிஏ அணி, அதே மாதிரி அங்கே டிஎம்கே காங்கிரஸ் அணி இருக்குது. இப்போ டிஎம்கே காங்கிரஸ் அணி பார்த்தீங்கன்னா அது பிளவுபட போகுது அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்கே டிஎம்கேடைய ஃபேஸாக வந்து திரு ஜெகத்ரட்சன் எம்பி இருக்காரு, அங்கே வந்து காங்கிரஸ் தரப்புடைய ஃபேஸாக வந்து திரு நாராயணசாமி இருக்காரு. இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டாமினேஷன், ஈக்குவல் ஃபைட் போயிட்டு இருக்கு. அங்கே வந்து கூட்டணி உடையிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் இறுதி நாட்களில் வந்து இறுதி நேரத்தில் எல்லாமே வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. காங்கிரஸ் வந்து 16 தொகுதியில் போட்டிடுறாங்க, டிஎம்கே 14 தொகுதியில் போட்டிடுறாங்க. பிறகு வந்து விசிகாக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, சிபிஎம்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதோட முடிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த பிரச்சனை என்னன்னா அந்த 16ல் யாரு எங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள உள்கட்சி பிரச்சனை வெடிச்சிச்சு. இது நாள் வரையும் டிஎம்கே வர்சஸ் காங்கிரஸ் வெடிச்சு இந்த பிரச்சனை. இப்போ 16 சீட்ஸ் ஒதுக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டிஎம்கேல பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. 14மே அவங்க கிளியர் ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியுது. பட் இந்த பக்கம் 16 பொறுத்த வரைக்கும் என்னன்னா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஒரு பிரச்சனை, அவர் கவுண்டர் தலைவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி மாற்றி பிரச்சனை போயிட்டு இருக்கு. சீட்ஸ் எந்தெந்த தொகுதியில் யார் நிற்கிறது அப்படிங்கிற பெரிய பிரச்சனை வெடிக்க காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பட் எல்லாமே நாமினேஷன் முடிய போகுது, இறுதி தேர்வில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் என்டிஏல எடுத்துக்கிட்டீங்கன்னா திரு என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்கள் வந்து நான் கூட்டணி உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். பெரிய டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. காரணம் என்னன்னா வந்து இந்த நம்ம மார்ட்டின் இருக்கால ஆதவுடைய மச்சான், அவரோட கட்சி வந்து உள்ள வரக்கூடாது, அது விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. 30 தொகுதியில் பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து 16 தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாஜக 10 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அதிமுக 2 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா அதே மாதிரி சார்லஸ் மார்ட்டின் அவருடைய லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வந்து 2 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அவரும் அதிமுக அவங்க ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்பர்ஸ் எல்லாம் முடிவாயிடுச்சு. பட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதி அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பட் எனிவே எதுவும் உடஞ்சி அப்படியே அணி மாறல. ஏன்னா 3 முனை போட்டி வழக்கம் போல வந்து திமுக காங்கிரஸ் தலைமையான ஒரு அணி, அந்த பக்கம் வந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையான ஒரு அணி, இந்த பக்கம் வந்து விஜய் தனி அணி, டிவிக்கு தனி அப்படின்ற மாதிரி தான் அங்கே களம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் எப்படி இருக்க போகுது, ஃபைட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. தமிழ்நாட்டுக்கு முன்பே எலெக்ஷன் முடிய போகுது. இங்கே விட அங்கே கொஞ்சம் எலெக்ஷன் பிரச்சாரம் சூடு பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் ஒரு நாட்டில் புதுச்சேரி பாலிடிக்ஸ் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். புதுச்சேரியில் முக்கியமாக வந்து நீங்கள் விசிகா கூட ஒரு சீட்டு வந்து திமுக கேட்டிருக்காங்க. முதல் கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே 10+2 குறிப்பு புதுச்சேரி 2 சீட்டு கேட்கறதா. ஏன்னா அவங்க புதுச்சேரியும் கவர் பண்றதுக்காக இந்த விசிகா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா விசிகா மீது வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான கட்சியின் முன்வைக்கப்படுது, அதை உடைக்கிறதுக்கு பொது தொகுதிகளை வந்து தொடர்ச்சியா வந்து திருமாவளவன் கேட்டுட்டு இருக்காரு. இந்த வாட்டியும் அந்த கோரிக்கை வந்து முன் வச்சிருக்கு. குறைந்தபட்சம் பொது தொகுதியில் விசிகா நிக்கணும். கூடுதலா வந்து பாண்டிச்சேரியிலையும் 2 தொகுதியை வந்து இன்னைக்கு திருமாவளவன் கேட்டிருக்காரு. அந்த டாக்குமே இன்னும் கூட்டணிக்குள்ள வந்து போயிட்டு தான் இருக்கு. அதுவுமே இன்னும் கூட்டணி பேச்சு இறுதி கட்ட முடிவு எட்டாததுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. எஸ், ஓகே. பலதரப்பட்ட டிமாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம் கவனிக்கிறேன்னா, ஃபைனலாக கொள்கை கூட்டணி பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற மாதிரி இவங்க அரசியல் பயணிச்சுட்டு இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எலெக்ஷன் வரும்பொழுது அங்கே சீட்ஸ் அலோகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் அப்போ தான் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாக போயிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவும் மக்களவைத் தேர்தலில் கூட இந்த பிரச்சனை வரதில்லை. சட்டப்பேரவை தேர்தல் பொறுத்தவரை இந்த பிரச்சனை ரொம்ப பீக்குக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளிப்படையாக வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷம் பயணிச்ச தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தெரியல, இவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் ஊழல் நடக்குது அப்படிங்கிறதோ இல்லை இந்த ஆட்சி யார் நடத்துறாங்க அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தெரியல. பட் எலெக்ஷன் வந்து தனக்கு நம்பர்ஸ் கிடைக்கல அப்படின்னும் போது இப்போ அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி விசிகா சிபிஎம் போட்டவங்களாம் அந்த மாதிரி விமர்சனத்தை கூட வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக தலித் மக்களுக்கு எதிரான நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்து திருமாவளவன் அவர்களால் பெரிய ஆக்டிவ் பாலிடிக்ஸ் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். பட் அதெல்லாம் வந்து என்னன்னா அதை பெருசாக பேசாமல் இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் என்னன்னா கொஞ்சம் அப்படியே தங்களுடைய முரண்பாடுகளை வெளியே காட்டுறாங்க. பட் முடிஞ்ச வரையும் அது வெளியில் வராமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அது அதையும் தாண்டி விஷயங்கள் வெளியே வருது அப்படிங்கிறது தான் கவனிக்கிறோம். இது கூட முக்கியமான விஷயம் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சாதாரண மக்கள் ரொம்ப மிகப்பெரிய அளவில் நெருக்கடிக்குள்ளாகிறாங்க. ஒரு சிறு குறு வணிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 50,000க்கு மேலே பணத்தை வந்து வெளியில் கொண்டு போக முடியாமல் ரொம்ப சிக்கலாக இருக்காங்க. சோஷியல் மீடியாஸில் மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டே அட பாவி, இந்த நீங்கள் அந்த கட்சிகளுக்கு தான் உங்களோட எய்ம், கட்சியில் தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இந்த கட்சியில் ஆல்ரெடி எல்லா பணத்தையும் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டாங்க, நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாம் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ சாதாரணமாக நாங்கள் தான் ஒருத்தர் வந்து அவசரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அந்த காசு பிடிக்கிறீங்க, வியாபாரம் பண்ணுறது போனால் அந்த காசு பிடிக்கிறீங்க, சாதாரண மக்களை தான் நீங்கள் வந்து சிக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இது போயிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்னன்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய செய்தி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சிறு நகை கடைகள் இருக்கும். அந்த நகை கடைகள் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அமல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முடங்கிட்டாங்க. அதாவது நிறைய நகை கடைகள் நகையோ பணம் சேர்த்து அப்படியே வண்டியை மொத்தமாக சீஸ் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குதுன்னு சொல்லி கூட அதோடைய சபரிநாத்னு நினைக்கிறேன், அவர் அதான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள நகை வியாபாரிகளுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், ஹேண்ட் ஓவர் பண்ணியும் கூட வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துறாங்க, பிஸ்னஸ் பண்ண முடியல. ரெண்டாவது அதோட பிரச்சனை என்னன்னா, கடையினுடைய முதலாளிகள்லாம் தாண்டி அந்த நகையை செய்யக்கூடிய ஒரு குடும்பங்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் இருக்காங்க. அந்த குடும்பங்கள் வேலை வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் வேலையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி
ஆல்ரெடி வந்து இப்போ நமக்கு நிறைய கிரைசிஸ் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அந்த வார் போயிட்டு இருக்கிறதுனால வந்து பெட்ரோல் பிரச்சனை, அதே மாதிரி சிலிண்டர் பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போல்லாம் என்னன்னா வந்து பல ஹோட்டல்களில் ஆல்ரெடி பல ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சில ஹோட்டல்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலிண்டர் வந்து 2000 சிலிண்டர் வந்து 3000 4000 ஏன் நாமளே நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் வந்து 6000 கொடுத்து சிலிண்டர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஹோட்டல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா பல ஹோட்டல்ஸ் வந்து சாப்பாடோட விலையை வந்து உயர்த்திருக்காங்க. நேற்று வரைக்கும் 50 ரூபா வித்திருந்த ஒரு உணவு வந்து இன்னைக்கு வந்து 70 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கு. விலையை உயர்த்துறாங்க. விலையை இவங்களாம் உயர்த்தினா கூட வாங்குற மக்களுக்கு வந்து அவங்களுடைய ஊதிய உயர்வு இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஊதிய உயர்வு இருந்தால் தான் இந்த பிரச்சனை எதிர்கொள்வாங்க. அந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய இடத்துக்கு தள்ள போறாங்க. இப்போ இந்த மாதிரி நேரங்களில் இப்படி வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நீங்கள் அமல்படுத்திட்டு நெருக்கடி ஏற்படுத்தி ஒரு 500 குடும்பம் வேலையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோட பின்விளைவை நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு இன்னமும் கூட இந்த பிரச்சனை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு தெளிவான ஒரு நம்மகிட்ட சிஸ்டம் இல்லையோ தான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கட்சிகள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்காங்க. சாதாரண வியாபாரிகள், ஏன்னா வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமராஜா வந்து பல ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, ரொம்ப கண்டிக்கிறார். எலெக்ஷன் கமிஷனோட ஆக்டிவிட்டி கண்டிக்கிறாங்க. ரொம்ப நீங்கள் ரகடாக நடந்துக்கிறீங்க, ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுத்தா கூட நீங்கள் வந்து வண்டி விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு நெருக்கடியை சாதாரண மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது எலெக்ஷன் கமிஷன் சரி பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்று பல்வேறு அரசியல் அப்டேட்டை தெரிந்து கொள்வதற்கு நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.